பெட்ரோல் டீசல் விலை ஏன் தினம் தினம் மாற்றம் செய்யப்பட இருக்கிறது, இந்த மாற்றம் எப்படி செய்யப்படும் என்பது குறித்து விளக்குகிறார் எமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். பெட்ரோல் டீசல் விலை தினம் தினம் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான 5 நகரங்களில் பைலட் பேசிஸில் சோதனை முயற்சியில் இந்த முயற்சி மே 1ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. ஸோ இது சுருக்கமாக சொல்லணும்னா தினம் தினம் நமக்கு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதில் முக்கியமான நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த தினம் தினம் பெட்ரோல் டீசல் ப்ரைஸை மாற்றணும் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, 15 நாட்களுக்கு ஒரு முறை இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலையை மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ 15 நாளைக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படிங்கிறதுனால 2 ரூபா 3 ரூபான்னு பெட்ரோல் டீசல் விலையில் வந்து மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் மக்கள்கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு கிளம்புகிறது, அரசியல் ரீதியிலான பல்வேறு அழுத்தங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பார்த்து சொன்னாங்க. ஸோ இப்போ டெய்லியும் பெட்ரோல் டீசல் பிரைஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா 3 காசு இல்லை 5 காசு 6 காசுன்னு ஒரு லிட்டருக்கு மாறும். அப்படி மாறும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, மக்களிடம் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்படிங்கிறதுனால நம்ம தினம் தினம் பெட்ரோல் டீசல் பிரைஸை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பார்த்து எண்ணெய் நிறுவனங்கள் சொன்னாங்க. இப்போ அதுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சோதனை முயற்சியில் 5 நகரங்களில் இதை செய்கிறாங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 15 நாளைக்கு ஒரு முறை வந்து 12 மணிக்கு சரியாக 12 மணியிலிருந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் இப்போ டெய்லியும் மாற்றுறாங்க அப்படின்னா எந்த டைமில் இந்த பெட்ரோல் டீசல் பிரைஸை மாற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இதை பெட்ரோலியம் டீலர்ஸ் அசோசியேஷனில் நம்ம விசாரிச்சப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு முறை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா 10 மணிலிருந்து இரவு 12 மணிக்குள்ளே எங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். அந்த மெசேஜை நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்ஸுக்கு அனுப்பிச்சிருவோம். அவங்க வந்து உடனே அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலியம் பங்க்ஸ் அந்த மெஷினில் அந்த பெட்ரோல் மெஷின்ஸில் வந்து அவங்க ஃபீட் பண்ணிடுவாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இப்போவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது 9 மணிக்கு மேலே தொடங்குகிறதோ, எப்படி தங்கத்தின் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு 10 மணிக்கு மேலே அவங்க அறிவிக்கிறாங்களோ, அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையும் நிர்ணயம் செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட டைமில் காலை நேரங்களில் 9 மணிக்கோ அல்லது 10 மணிக்கோ தான் இந்த அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி, அந்த பெட்ரோல் டீசல் விலையில் இருக்கக்கூடிய மாற்றம் அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய நகரங்களில் ஆட்டோமேட்டட் பெட்ரோல் பம்ப்ஸ் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டரைஸ்டாக, அதாவது விலை மாற்றம் அப்படின்னு கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணால் போதும் உடனே அந்த பெட்ரோல் மெஷினில் வந்து அந்த விலை மாறிடும். ஆனால் சிறு நகரங்களில் இன்னும் மேனுவலாக நம்ம அந்த பெட்ரோலுடைய விலை செட் பண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. அதனால் நினைத்தவுடன் இந்த பெட்ரோல் டீசல் விலையை தினம் தினம் மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது தினம் தினம் மாறப்போகுது. பைலட் பேசிஸ்ல சோதனை அடிப்படையில் 5 நகரங்கள் இது பண்ணினாலும் இந்த 5 நகரங்களில் எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்து இந்தியா ஃபுல்லா இதே மாதிரி விஷயம் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.